அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் பேர் அருளால் நம்மை மூமின்களாக, முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்புமிக்க தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் உங்களில் மேலானவர் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுத்தரக்கூடியவர் தான் என்று சொன்னார். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் சொன்னார்கள், நல்லரல்லாஹு இம்ரான் சமிஅ மின்னி மகாலத்தன் சும்ம அத்தாஹா கமா சமிஅ. எந்த மனிதன் என்னிடமிருந்தும் ஒரு சொல்லை, ஒரு பேச்சை கேட்டானோ, ஒரு ஹதீஸை, ஒரு வார்த்தையை கேட்டானோ, தான் கேட்டது படி அப்படியே அதை மற்றவர்களுக்கு எடுத்து வைத்தானோ, அந்த மனிதனுடைய வாழ்வை அல்லாஹு தஆலா மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பர்களே, குர்ஆன் ஷரீஃபுக்கு ஒரு மரியாதை. அது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹ்விற்கு கொடுத்த உயர்வு. அது எந்த பொருளோடு சேர்கிறதோ அந்த பொருள் ஆக உயர்ந்த பொருளாக ஆயிரும். அன்பர்களே, தாய்மார்கள் யாரும் பேச வேணாம், கவனிங்க. ஒரு பேப்பர், சாதாரண வெள்ளை நிற பேப்பர். அந்த பேப்பர் நமக்கு சில நேரங்களில் தேவைப்பட்டால் கை தொடச்சி போடலாம், சாதா வெள்ளைத்தாள். அல்லது பொட்டலம் மடிச்சுக்கலாம், வடை சமோசா ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். அந்த பேப்பரில் கசக்கி போட்டுடலாம். அதே பேப்பரில் குர்ஆன் ஷரீஃப் அச்சடிக்கப்பட்டுருச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனுடைய வார்த்தை எழுதப்பட்டுருச்சு. அந்த தாளுக்கு என்ன சொல்லுவோம்? இப்போ குர்ஆன் ஷரீஃப், கண்ணியம் மிகுந்த குர்ஆன், அல் குர்ஆனுல் மஜீத், உயர்வு மிக்க குர்ஆன். இப்போ அந்த தாளை கீழே போடலாமா? அதில் வடை சமோசம் அடிப்போமா? யாராவது மூமினான மக்கள் கை துடைப்போமா? தவறி குர்ஆன் ஷரீஃபிலும் கை தவறி கீழே விழுந்து விட்டாலும் கூட பெரியவர்கள் எடுத்து அல்லாஹூ அப்படின்னு பதறி போய் எடுத்து கண்ணு ரெண்டையும் ஒத்தி முத்தம் கொடுப்பாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு பழக்கம் முன் சென்ற பெரியவங்கள்ட்ட இருந்துச்சு. குழந்தைகளோ பெரியவங்களோ வீட்டில் குர்ஆன் தவறி விழுந்துட்டாங்கன்னா உடனே தௌபா செஞ்சுட்டு ஒரு படி உப்பு கொண்டு போய் ஏழை ஜனங்களுக்கு கொடுப்பாங்க, குர்ஆன் தவறி விழுந்துருச்சு. இன்னும் சில ஊர்களில் பழக்கம் இருக்குது, குர்ஆன் தவறி விழுந்து விட்டால் ஒரு 50 ரூபா தர்மம் செஞ்சுருவோம். அல்லாஹ் குர்ஆனை தவற விட்டுட்டோமே அப்படின்னு. அது சாதாரண விஷயமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் பழக்கம் இருக்குது, ஒரு படி உப்பு கொடுப்பாங்க, அல்லது இப்போ 50 ரூபா 100 ரூபா தர்மம் கொடுத்துருவோம். திரும்ப வாழ்நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், கீழே விழுந்த குர்ஆன் எடுத்து முத்தம் கொடுத்து வச்சிட்டோம், அல்லது அதை எடுத்து தொடச்சி வச்சாச்சு, திரும்ப விழுந்தா இப்படி மரியாதை இல்லாமல் போயிடும் கல்பில். அதனால குர்ஆன் கீழே விழுந்துட்டா அதுக்கு பகரம் செய், ஏதாவது தர்மம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பாவத்தை நீ செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு மரியாதை கொடுப்போம்.
ஒரு தாள் தான் அது. குர்ஆனுடைய ஆயத் அதில் எழுதப்பட்டு விட்டால், கையால் எழுதப்பட்டதோ அச்சடிக்கப்பட்டதோ, வீட்டில் உள்ள எல்லா புத்தகங்களை விட மேலான புத்தகம் ஆயிடுச்சு. வீட்டில் தஃப்சீர் வச்சுருக்கலாம், வேறு எத்தனையோ புத்தகம் வச்சுருக்கலாம். குர்ஆன் எங்கே வைப்போம்? எல்லாத்துக்கும் டாப்பில். குர்ஆனுக்கு மேலே ஏதாவது புத்தகம் வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ உயர்ந்தது. இந்த லால்பேட்டையை பற்றி என்னுடைய ஷேகநாயகம் சொன்னார்கள், ஆரம்பத்தில் பயான் செய்வதற்காக இந்த ஊருக்கு என்னை அழைத்தார்கள். 1950 75 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்தி. பயான் செய்வதற்காக கூப்பிட்டார். இந்த ஊருக்கு அடிக்கடி வந்துட்டு போவேன். இந்த ஊரில் உள்ள 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அல்லாட்ட நான் கேட்டேன், அதில் இந்த லால்பேட்டை மாநகரில் என்னையும் குடும்பத்தையும் வாழ செய்யலான்னு நான் கேட்டு துவா செஞ்சு நான் இங்கே வந்துட்டேன்பா, அல்லாஹ் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். அந்த 2 செய்தி என்ன சொன்னாங்க சொல்லிக்காரு. ஒன்று, குர்ஆனை இந்த மக்கள் ரொம்ப மதிப்பார்கள். காலை எழுந்தவுடன் பிள்ளைகளை, அனைத்து பிள்ளைகளையும் சின்னத்துலேருந்து பெருசு வரைக்கும் குர்ஆன் ஓத அனுப்பிச்சு வைப்பாங்க. குர்ஆனை தெருவில் பிள்ளைங்க சும்மா கொண்டு போக மாட்டாங்க. ஒரு பையில் போட்டு, அது ஒரு டப்பாவில் போட்டு, அதை தூக்கி தலையில் வச்சுக்குவாங்க. தலையில் சுமந்து போவாங்க. இப்போ மாதிரி சைக்கிளில் பின்னாடி வச்சுக்கிறது, முன்னாடி தொங்க விட்டுக்கிறது, கையை விட்டு ஆட்டிக்கிட்டே போகிற சில பேர், அந்த பையில் போட்டு பையை ஆட்டிக்கிட்டே போகிறாங்க. அப்படி இல்லை, இப்போ மாறிடுச்சு. தலையில் தூக்கி வச்சும் பத்திரமா கொண்டு போய் சொல்லி விடுவாங்க, குர்ஆனை கீழே போட்டுறதப்பா, பாவம், பத்திரமா கொண்டு போப்பான்னு அம்மா அத்தான் சொல்லி விடுவாங்க. தலையில் தூக்கி வச்சு அந்த குழந்தைங்க அப்படியே போகும் தெருவில். காலையில் மக்தப் குர்ஆன் ஓதுறதுக்காண்டி போவாங்க. போகிற நேரத்தில் வழியில் டீ கடையில் கையிலையும் மடித்து கட்டிக்கிட்டு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த குர்ஆன் அங்கேருந்து வந்தோடனே எந்திரிச்சுட்டு கையிலேயே அவுத்து விட்டு ஒரு துண்டை தூக்கி தலையில் மாட்டிக்குவாங்க. குர்ஆன் போகுதுப்பா. தன்னை கடந்து குர்ஆன் போகிறது என்று சொன்னால் எழுந்து நின்று குர்ஆனுக்கு மரியாதை கொடுத்த காலம். இந்த காட்சியை நான் பார்த்தேன். அப்படியே அப்பா, இந்த ஊர் ஜனங்க இப்படி குர்ஆனை மதிக்குதுங்களா? குர்ஆன் தெருவில் போகுது, யாரோ குழந்தைங்க கொண்டு போகிறாங்க, அதை அந்த கண்ணியப்படுத்தி மரியாதை கொடுத்து தலையில் துண்டை போட்டு வேஷ்டியை அவுத்து விட்டு எந்திரிச்சு நின்று இந்த குர்ஆன் தாண்டி போன பின்னாடி மறுபடியும் பெஞ்சில் உட்காருவாங்களாம். இப்படி மரியாதை செலுத்துதுங்களே, அப்போ அல்லாஹ் ரசூல் எப்படி மதிப்பாங்க இந்த ஜனங்க என்று எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2வது, இந்த ஊரில் நான் பார்த்தேன், தாய்மார்களிடத்தில் வண்டியில் போனாலும் சரி, அந்த காலத்தில் ஆட்டோ குதிரை வண்டி, ஆட்டு வண்டியில் போனாலும் சரி, சுற்றி திரை கட்டிக்குவாங்க. வீட்டு வாசலில் ஏறி உட்காருவாங்க, சுற்றி திரை கட்டி அடுத்த வீட்டில் போய் இறங்குவாங்க. எங்கே போய் இறங்குவாங்க, திரையை அவுத்துட்டு. தெருவில் எந்த தாய்மார்களுடைய முகத்தை கூட பார்க்க முடியாது. குழந்தைக்கு 7 வயசு ஆனாலே புர்கா போட்டுருவாங்க. 7 வயசு ஆனால், இப்போ 15 வயசு ஆன வரைக்கும் திறந்து போட்டுட்டு அந்த குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பழக்கம்லாம் இல்லை. அந்த குழந்தைங்க 7 வயசு ஆனாலே புர்கா போட்டுருவாங்க. அதேமாதிரி தெருவில் எந்த தாய்மார்களையும் முகம் திறந்து யாரையுமே பார்க்கவே முடியாது. இந்த அளவுக்கு பாபந்தி. வயதானவர்கள் முதல் சிறுமிகள் வரை 7 வயசில் போட்டால் மூத்தா போகிற வரைக்கும், 7 வயசில் புர்கா போட்டாங்கன்னா மூத்தா போகிற வரைக்கும் முகத்தை திறந்து தெருவில் யாரையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பாபந்தி செய்து கொள்வார்கள். இந்த 2 காட்சியும் பார்த்தேன் இந்த ஊரில். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவ்வளவு மார்க்கத்தை மதிக்கிறாங்களே இந்த தாய்மார்களும் இந்த பெரியவங்களும், இந்த ஊருக்கு என்னை கொண்டு வந்துடலான்னு நான் கேட்டு துவா செஞ்சு இந்த ஊருக்கு கூடி வந்தேன்னு என் ஷேக் நாயன் சொன்னாங்க. நான் காலையில் வருகிற பொழுது என்னுடைய துணைவியார் வண்டியில் உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், நான் பார்த்த ஊர்களிலே லால்பேட்டை மாதிரி இப்போவும் சரி, அல்லாஹுடைய ஃபதலை கொண்டு தாய்மார்கள் யாருமே முகம் திறந்து வெளியில் செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடியாது. வயதான முதிர்ந்த மூதாட்டிகளாக இருக்கலாம், அல்லது குறைந்த வயதுடையவர்களாக 8 வயதுடையவர்களாக இருக்கலாம்.
இதற்கு மத்தியில் உண்டான எந்த தாய்மார்களையும் இன்றும் அந்த காட்சி தொடர்கிறது. இல்லா மாஷா அல்லா. ஒரு சில இடங்களை தவிர அல்லாஹ் தாலா அந்த பக்குவம், அந்த கண்ணியம், அந்த மரியாதை இன்றும் தொடர்கிறது. என்ன இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப கெட்டுதல் பிள்ளைங்களுக்கு. தனியாக பைக்கில் போகிறது, தனியாக சைக்கிளில் போகிறது, துணை இல்லாமல் போகிறது. இல்லைன்னா அந்த காலத்தில் துணை இல்லாமல் வெளியும் போக மாட்டாங்க. இப்போ இது 2 காட்சியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. இப்போ குர்ஆனுக்கு ஒரு மரியாதை இந்த மக்கள் கொடுத்தாங்க. இப்போ குர்ஆன் என்பது அல்லாஹ் தாலா எந்த இடத்துல வந்துச்சோ அந்த வஸ்துக்கு மரியாதை வந்துடும். பேப்பரில் வந்தால் பேப்பருக்கு மரியாதை. குர்ஆன் எந்த மாதத்தில் இறங்கியது? ஆமாம், எல்லா மாதங்களை விட மேலான மாதம் ஆயிடுச்சு. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் எந்த மாதத்தில் வந்துச்சோ அந்த மாதம் எல்லா மாதங்களை விட மேலான. குர்ஆன் எந்த நாளில் இறங்குச்சு? லைலத்துல் கத்ர் சய்யிதுல் ஐயாம், எல்லா இரவுகளை விட மேலான இரவு. லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மேலான இரவு. ஏன்? குர்ஆன் இறங்கியதால். குர்ஆன் எந்த நபிக்கு இறங்குச்சுங்க? ரசூலுல்லாஹ் யாருங்க? சய்யிதுல் அன்பியா, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். குர்ஆன் எந்த உம்மத்துக்கு இறங்குச்சு? இப்போ உம்மத்து யாருங்க? குன்தும் ഖൈറ உம்மத்தி, இந்த உம்மத்துகள் எல்லா உம்மத்துகளோட மேலான உம்மத்து. இப்போ குர்ஆன் எங்கே போய் சேருதோ அது அந்த இடம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகச்சிறந்த இடத்தமாக ஆக்கிறது. அப்போ எந்த கல்பில் குர்ஆன் இருக்கிறதோ அந்த கல்பு அந்த ஊரில் உள்ள எல்லா கல்பை விட உயர்ந்த கல்பு. இன்று எந்த நாவிலே குர்ஆன் இன்றைக்கு அதிகம் ஓதப்பட்டதோ அந்த நாவு தான் இன்றைக்கு இந்த ஊரில் உள்ள எல்லா நாவுகளை விட மேலான நாவு அல்லாஹ் இடத்துல. ஒருத்தர் இன்னைக்கு ஒரு ஜுசு ஓதினாருன்னா அவர் தான் மேலானவர். அவரை விட மேலானவர் யார்? 2 ஜுசு ஓதியிருப்பாரு, அவர் மேலானவர். அப்ப அன்பர்களே, எந்த நாவில் குர்ஆன் இன்று அதிகமான நேரம் ஓதப்பட்டதோ ஊரில், அந்த நாவு தான் அந்த ஊரிலே சிறந்த நாவு. எந்த கல்பிலே குர்ஆன் அதிக அளவு இடம் பிடித்திருக்கிறதோ அந்த கல்பு தான் அந்த ஊரிலே சிறந்த கல்பு. எந்த கண் இன்றைக்கு குர்ஆனை அதிக நேரம் பார்த்ததோ அந்த கண்ணு தான் அந்த ஊரிலே சிறந்த கண்ணு. எந்த செவியிலே இந்த குர்ஆன் அதிக நேரம் கேட்கப்பட்டதோ அந்த செவிதான், அந்த காது தான் அந்த ஊரிலேயே சிறந்த காது. ஒரு ஊரிலேயே மிக சிறந்த வீடு எது? எந்த வீட்டிலே அதிகமாக குர்ஆன் ஓதப்படுகிறதோ அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ഖൈറുக்கும், உங்களில் மேலானவர் யாரென்றால் மன் தஅல்லமல் குர்ஆன, குர்ஆனை தானும் கற்றுக்கொண்டார், அல்லமஹு, அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தாரே, அவர்தான் உங்கள் அனைவரிலும் மேலானவர். ஊரிலே அவர் தான் மேலானவர். ஊரில் மேலானவர்னா பள்ளிவாசல் முத்தவல்லியா, இல்லை பள்ளிவாசல் பேசுமாமா, ஹத்தீப் சாபா? யார் அதிகமாக குர்ஆனை தொடர்புடுத்தி தான் கற்று மற்றவர்கள் சொல்லித் தருகிறாரோ அவர் தான் ஊரிலே மிகச்சிறந்தவர். அதனால நம்ம ஊரிலே மிக சிறந்த வீடாக இருக்க வேண்டுமா? நம்ம வீட்டில் 2 பேருக்காவது குர்ஆன் ஓதி கொடுக்கணும். 2 பேருக்காவது காலையில் வர சொல்லி அக்கம் பக்கத்தில் குர்ஆன் ஓதுங்க. நான் சில பீர்பாய்கள்கிட்ட சொல்கிறது, அதாவது யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்பா, இப்போ குர்ஆனுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க ஓதி கொடுக்க சில இடங்கள் எல்லாம். மாதம் 50 ரூபா 100 ரூபான்னு வாங்குறாங்க. நீ ஒன்று செய், மாதம் 100 ரூபா கொடு. என்னிடத்தில் குர்ஆன் ஓத வந்தால் மாதம் 100 ரூபா அந்த பிள்ளைங்களுக்கு இப்படி கொடு. எல்லோரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வர பிள்ளைங்களுக்கு டெய்லி சாக்லேட் வாங்கி கொடுங்க. டெய்லி அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுங்க, வரட்டும். டெய்லி ஒரு சாக்லேட் என்ன குறைஞ்சி போயிட போகுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளே சிறந்த வீடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும்ல, அதுன்னு அப்படி வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறது. ஆக எந்த வீடுகளிலே குர்ஆன் அதிகம் ஓதி தரப்படுகிறதோ அந்த வீடுக்கு பரக்கத்தான வீடு அது. அந்த வீட்டிலே ஜின்னு, பேய், பிசாசு, முசீபத்து, கஷ்டம் நஷ்டம் வராது. அல்லாஹ்வுடைய ஃபضல் தான் அந்த வீட்டில் வரும். நாங்கள் ஆரம்ப காலத்தில் என்னுடைய தகப்பனார் சொந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் இருந்தாங்க. கொஞ்சம் வசதி குறைவு.
கொஞ்சம் பெரிய வீடாக தேவைப்பட்டுச்சு கல்யாணம்லாம் பிள்ளைங்களுக்கு முடிக்கிறது. எல்லாம் வாடகை ரொம்ப கூட சொன்னாங்க. அந்த ஊரில் ஒரு வீடு வாடகைக்கு போகாமல் இருந்துச்சு. ஏன் போகல? அந்த வீடு ஜின்னு பிடிச்ச வீடு, பேய் பிடிச்ச வீடுன்னு சொன்னாங்க. ஏங்கன்னு கேட்டோம். அந்த வீட்டுக்கு போனவங்கெல்லாம் பறக்கத்து இல்லாமல் இருக்கிறாங்க. யார் போனாலும் 3 மாதத்தில் மூத்தா போயிடுறாங்க. இப்போ வேறு மக்கள்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க. இல்லை யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அதனால வாடகை ரொம்ப சீப்பு. உடனே அவங்க பாவா அந்த வீட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு வாங்கி கழுவி விட்டு 50 பேர் டெய்லி குரான் ஓத வருவாங்க. காலையிலேருந்து குரான் ஓதிட்டு போனால் திரும்ப சாயந்தரம் வந்துடுவாங்க. பகல்லாம் ஒரு செட்டு வரும். ஃபஜர்லேருந்து குரான் தான். தஹஜ்ஜுத் எந்திரிச்சாங்கன்னா குரான் தான். 10 வருஷம் அந்த வீட்டில் இருந்து எல்லாம் சிறப்பாக எல்லாம் கல்யாணம் முடிச்சு பறக்கத்தான வீடாக இருந்துச்சு. அப்புறம் சொந்த வீடு கட்டி அங்கேருந்து சொந்த வீடு கட்டி அல்லாஹ்தாலா கூட்டிகிட்டு போனோன்னா பாருங்கள். அந்த மாதிரி பறக்கத்தான வீடாக ஆக்க வச்சான். இப்போ முசீபத்து வீட்டில் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் முசீபத்து. ஒருத்தர் வந்து சொன்னார், எங்கள் வீடு முசீபத்து பிடிச்ச வீடாக இருக்குது, இது செஞ்சாலும் நிலைக்க மாட்டேது. எப்போ அந்த வீட்டுக்கு வந்தோமோ பலா. நான் சொன்னேன், முசீபத்து வீட்டில் எங்கே இருக்குது? செங்கலில் போய் முசீபத்து இருக்குமா? சிமெண்ட்டு கடையில் வாங்குகிறோம், அந்த சிமெண்ட்டில் போய் முசீபத்து உள்ளே வச்சா செய்கிறான் அவன் ஃபேக்ட்ரியில். அதில் எப்படி சிமெண்ட்டில் முசீபத்து வரும்? செங்கலில் வரும். மணலில் போய் முசீபத்து இருக்குமா? அதில் எப்படி? அதில் வர முசீபத்து வராது. வீட்டில் இருக்கிறவங்க தான். ஃபஜர் தொழுதிங்களா? யாரும் தொழுகிறது இல்லை. நீங்கள் குவைத் அரண்மனைக்கே போய் குடியிருந்தாலும் முசீபத்து உங்களோட தான் இருக்கும். நீ சவுதி அரண்மனைக்கே போனாலும் உங்க கூட தான் முசீபத்து இருக்கும். ஏன்னா நீ ஃபஜர் தொழுகாத வீட்டில் எப்படி பறக்கத்து வரும்? உன் பிள்ளைங்களை முதல்ல ஃபஜர் தொழுக பழக்கு. உன் பிள்ளைங்களை முதல்ல மஸ்ஜிதுக்கு ஜமாஅத்துக்கு போகிறது தொழுகையை முதல்ல பழக்கு. ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும். வீடா முசீபத்து? இவன் செய்யக்கூடிய முசீபத்து பிடிச்ச காரியங்களுக்கு ஏதாவது சாக்கு சொல்லணும். ஆட தெரியாதோ மேடை கோணையாக இருந்துச்சுட்டாலும் ஏண்டி ஒழுங்காக ஆடலைன்னு கேட்டதுக்கு நான் என்ன செய்யறதுக்கு, மேடை கொஞ்சம் கோணையாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி இவங்க தன்னையே குறை சொல்கிறதுக்கு பதிலாக வீட்டில் முசீபத்து, அதில் முசீபத்து, இதில் முசீபத்து, எங்கேயும் முசீபத்துலாம் கிடையாது. அதனால வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியவங்களுக்கும் என்ன சொல்லணும்னா, அதிகமாக வீடுகளை குர்ஆன் ஓதி கொடுங்க. என்னுடைய ஆசை, நான் நேற்று பாப்பாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் என்ன பாப்பா பேர் நஜீபுத்தீன் மௌலாட்டி, அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். எஜமான் சாலி ஹசரத் கிப்லா ரொம்ப பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சாலியான பெரியவர்களாக வாழ்ந்தாங்க. அமைதியான சூழ்நிலை, தன்னை என்றைக்குமே பெருசாக காட்டினதில்லை. அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஹிதுமத்து, ஒரு பெரிய பரக்கத்து என்னன்னா, அவங்க பேரை சொல்லி எல்லாருக்கும் ஓதி கொடுங்க. கியாமத் நாள் வரைக்கும் அவங்க பேரை சொல்லி மதரசாக்கள் ஓதி கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ஆண்களுடைய மதரசா, பெண்களுடைய மதரசா, மக்தப் மதரசா, இது ஊரெல்லாம் உருவாக்குங்க. உருவாக்கி அவங்க ஹிதுமத் செய்யுங்க. அதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரே நன்றி, ஒரே கைமாறு என்று நான் சொன்னேன். அதனால் ஒவ்வொருத்தரும் தன் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க வேண்டும். தன்னால் முடியாவிட்டால் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கு அனுப்பி ஓதி கொடுக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ் உங்களுக்கு சொன்னேன். பெருமானார் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லர் அல்லாஹு இம்ரன், அந்த மனிதனை அல்லாஹ் மகிழ்ச்சியாக வைத்திருப்பானாக. என்னிடமிருந்தும் ஒரு செய்தியை அவன் கேட்டான், கேட்டதன்படி அப்படியே மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னானே, அந்த மனிதனை அல்லாஹ் மகிழ்ச்சியாக வைத்திருப்பானாகன்றான். அப்போ யார் அந்த வேலையை செய்கிறார்களோ, குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு நாள் அக்கம் பக்கம் கூப்பிட்டு அல்லாஹ் பற்றி ரசூலை பற்றி சொல்லுங்கள். யார் அந்த வேலையை செய்கிறார்களோ, எந்த தாய், எந்த தகப்பன், எந்த ஆண், எந்த பெண் இந்த வேலையை செய்கிறார்களோ அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சுருப்பான். மகிழ்ச்சியான அர்த்தம் என்ன? அந்த குடும்பத்துக்கு தேவையான நியமத்துகள் எல்லாம் கொடுப்பான். எந்த கவலையும் இல்லாமல் இருப்பாங்க. கொஞ்சம் கிடைச்சாலும் பரக்கத்தான் வச்சுருப்பாங்க. இது அந்த குடும்பத்துக்குரிய பரக்கத்துன்னு சொன்னாங்க. அதனால் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எல்லோரையும் நாம் ஆலிமாக, ஹாஃபிலாக ஆக்க வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளை நீண்ட படிப்புகள் படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண் குழந்தைகளை எவ்வளோ வேணால் படிக்க வைங்க, டாக்டர் ஆக்குங்க, என்ஜினியர் ஆக்குங்க. ஏன்னா அவர்கள் அதை கற்று அவர்கள் சம்பாதிக்க வேண்டும். அவர்களுடைய நோக்கம் என்ன? சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றணும். இந்த பொறுப்பு எல்லாம் ஆண்களுக்கு கொடுத்துருக்குறோம். பெண்கள் பெரிய படித்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எல்லாம் படைக்கலை. அவங்க ஒழுக்கத்தை கற்று, மார்க்கத்தை கற்று, குடும்பத்தை நல்ல முறையிலே நடத்தி செல்வதற்கு பக்குவப்படுத்த வேண்டும்.
அதனால் அவங்கள போய் நீங்கள் பெரிய படிப்புலாம் படிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்ச அளவு படிச்சுட்டாங்களா, 8ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ 8ஆம் படிச்சுட்டாங்களா, அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு மார்க்கத்தை பழக்குங்க. அதே பாட்டுக்கு பிகாம் வரைக்கும் படிக்க வைக்கிறேன், காலேஜ் அனுப்புகிறேன், பிள்ளைய +2 படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் கூட தீன் தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம வீட்டில் தாரிக் அவங்க வீட்டில் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு 3 வருட ஆலிமா கோர்ஸ்னு வச்சு அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்துடைய ஒழுக்கத்தையும் தீனுடைய கல்வியையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது எல்லா இடங்கள்லையும் வைக்கணும். அந்த பிள்ளைகள் மதரசாவிலே ஓதாமல் யாருக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யக்கூடாது. 3 வருடம் ஓதி குர்ஆன் என்ன, ஹதீஸ் என்ன, மார்க்க சட்டம் என்ன, அத்தனை முறைகளையும் கற்றுக்கொண்டு அதற்கு பின்பு திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த பிள்ளைகள் கணவர் வீட்டுக்கு சென்று எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை வளர்க்கும் முறை என்ன, சுத்தத்தின் முறை என்ன என்பதையெல்லாம் அவர்கள் தானும் கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அந்த ஏற்பாடுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தூரத்தில் இருக்கிறோம் வர முடியாது என்று சொல்பவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு ஆன்லைன்லேயே பாடங்கள் நடத்தி அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இது எல்லாம் இங்கே வாய்ப்பு இருக்கிறனால எல்லோரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போன்று வார வாரம் அல்லாஹ் ரசூலை பற்றிய செய்திகளை பரிமாறுவதற்குண்டான ஏற்பாடும் திக்ர் மஜ்லிஸ் மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கும் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ்.